மே கமின் சார், உள்ள வரலாமா? வாயா உள்ள. குட் மார்னிங் சார். பிஏனா என்னன்னு தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாதா? பிஏனா பர்சனல் அசிஸ்டன்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஏனா பறந்துகிட்டு வரவன் தான் பிஏ. சார் அப்படின்னா நடந்து வரக்கூடாதா? ஆனா அதுக்கு ரெக்க வேணுமே. என்ன ஜோக்கா? எள்ளுனா எண்ணெயா நிக்கணுயா? ஆமாம்மா, அப்படின்னா செக்கில் வச்சு தான் ஆட்டணும், அப்போ தான் என்ன வரும். என்னையா மனம் நிற்கிற? ஒன்றும் இல்லை சார். யோ, இந்த அரோரா கம்பெனியை பரம்பரையா எப்படி கட்டி ஆள்றோன்னு உனக்கு தெரியுமா? இது அரோரா ஆகாம இருக்கணும். ஆமா, இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களாமே, ரொம்ப சாஃப்டானவங்களோ? ஆமாம் சார், அவங்க ரொம்ப சாஃப்ட்டு. அதான் கம்ப்யூட்டர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. யோ, அவங்களையே படிக்க விட்ட? வேலைக்கு மேல வேலை கொடுத்தா படிக்க நேரம் இல்லாம இங்கேயே பழியா கிடப்பாங்கல்ல. அது சரி சார், நம்ம கம்பெனி என்ன கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா? படிக்க வேணாம் சொல்றதுக்கு பெர்மிஷன் வாங்கி சொல்றதுக்கு? ஓ அப்படியா? அப்படின்னா யாரையும் நாமளே வெளில அனுப்புற மாதிரி ரூலை ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். ஆமா சார், படிக்க பெர்மிஷன் வாங்கினாதான் பண்ண முடியும்னு பண்ணணும் சார். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பர்மிஷன் தரக்கூடாது. குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்ட வேண்டியதுதான். ஆமா சார், இப்போ என்ன பண்றது? 2-3 இடத்துக்கு வேகன்சி இருக்கே, பேசாம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாமா? என்னையா தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளைய கழுவி விடுற? சார் மாத்தி சொல்றீங்க. அப்ப ரெக்ரூட் பண்ணிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்ற? சார் பிள்ளைய கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுறதான பழமொழி, மாத்தி சொல்றீங்களே. அது எப்படியோ போகட்டும். நீ பிஏ எனக்கா என் வீட்டு அம்மாக்களுக்கா? என்ன சார் பண்றது? உங்க 2 பொண்டாட்டிகளும் நம்ம ஆபீஸ் விஷயத்தை கேட்டு துருவி தொந்தரவு பண்றாங்க. யோ, அவங்களுக்கு தான் வேற வேலை இல்லை. நீ போய் ஆபீஸ் சமாச்சாரத்தை ஏன் அவங்ககிட்ட சொல்ற? சார் அவங்க கிட்ட ஆபீஸ் விஷயத்தெல்லாம் மூக்க நடிக்க கூடாது, பிஏ தொந்தரவு பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க சார். அது வந்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? யோ, ஒரு பொண்டாட்டி இருக்கிற உனக்கே எவ்வளவு பயம் இருக்கும். 2, அதுவும் எதிர் துருவமான 2ஐயும் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்க அப்பா. என்னையா பண்றது? ஏன் சார் உங்க அப்பா 2 பொண்ணுங்களையும் கட்டாய கல்யாணம் பண்ணாரு, எதுக்கு சார்? யோ, எனக்கு 2 காட்ஃபாதர்ஸ். அப்ப நீங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லுங்க. இல்லையா, சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்துல 2 பெரிய மனுஷங்க என்னை படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கினாங்க. அவங்க தான் 2 பொண்ணையும் எனக்கே தான் கட்டி கொடுக்கணும்னு ஒத்த காலில் நின்னாங்க. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்கார சார். இந்த காலத்துல பசங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஆனா உங்களுக்கு 2. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அவங்க 2 பொண்ணையும் என் தலையில கட்டிட்டாங்க. 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி ஒரே தகராறு. அவங்களுக்கு பயந்துதான் ராத்திரி 8 மணிக்கு ஆபீஸை விட்டு நான் வீட்டுக்கு போறேன். அட, நான் என்னமோ நீங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ தான் தீவிரமா ஆபீஸ் சமாச்சாரத்தை என் சம்சாரங்கிட்ட அவுத்து விடுற. ஆமா சார், நான் என்ன செய்ய, அது பெரிய இடத்து சமாச்சாரம். அதான் இப்ப என்ன சம்சாரத்தை இல்ல என்ன சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்த?
அதான் நம்ம ஆபீஸ்ல 2 வேக்கன்சி இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் சொன்னேன். யோ இது உன் திருவிளையாடல் தானா? அப்பவே நினைச்சேன். யோ உன்னால வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கியா? என்ன பூகம்பமா? ஓ, அவங்க 2 பேருமே வேலைக்கு வரட்டாங்களா? யோ வீட்டில் தான் அவங்க தொல்லை தாங்கல, இங்க நீ வேறயா? இங்க இது வேறயா? பெரியவளோட அண்ணன் பையன் அருண், அவனுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு அவ சொல்றா. சின்னவளோட அக்கா பொண்ணு ஸ்ரேயா, அவளுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு இவ சொல்றா. இதான் ஏன் பிரச்சனை? அதான் சரியா போச்சே, 2 வேக்கன்சி இருக்குல்ல, 2 பேர்கிட்ட 2 வேலையை கொடுத்துட்டு 2 சம்சாரத்தையும் குஷிப்படுத்த வேண்டியதானே? யோ நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. 2 பேரும் அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சாடிஸ்ட். இப்படி செஞ்சா என்ன? அருணுக்கு நைட் ஷிஃப்ட், ஸ்ரேயாக்கு டே ஷிஃப்ட். ஆ இது நல்ல ஐடியாவாக இருக்க. யோ 2 பேரும் மீட் பண்ணாமல் பார்த்துக்கையா. ஒருவேளை 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, என் 2 சம்சாரங்களும் என் மேலே மோதி பூகம்பமா? சுனாமியா சுனாமி. சரி அதை விடு. 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தனித்தனியாக டைப் பண்ணி கையெழுத்துக்கு அனுப்ப சொல்லு. சரிங்க சார், நாளைக்கு அருணை ஒரு சுமார் 10 மணிக்காவும் ஸ்ரேயா ஒரு 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லிடுறேன். மறக்காம ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடணும். முக்கியமா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் மறந்துடாத. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். ம் டே அருண், பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிக்கடா. எப்படியோ உன் அத்தைய பிடிச்சி உன் மாமா கம்பெனிலே ஒரு வேலையை வாங்கிட்ட. ஆமாண்டா, என் மாமா அத்தைக்கு தோப்பு காரணம் போடுவாரு, அதனால என் வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சு. அருண், ஆ? நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே. எது? அந்த 2வது பொண்டாட்டி விஷயம் தானே? அது எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லடா, அந்த இன்னொரு பொண்டாட்டிக்கிட்டையும் மாமா தோப்பு கரணம் போடுறாமே. ஆமாண்டா, 2 பேருக்கும் தோப்பு காரணம் போட்டு அவர் பிபி சுகர் இல்லாம இருக்காரு. ஏன்னா எக்ஸசைஸ் தனியா பண்ண வேண்டாம் பாரு. அது மட்டும் இல்ல, 2 பேரும் எலியும் புனியுமா இருந்துட்டு உன் மாமாவை டார்ச்சர் பண்றாங்களாமே. ஆமாண்டா, மாமா ரொம்ப பாவம். நீ சொன்ன மாதிரி. நான் என்ன சொன்னேன்? நானும் முடிக்கவே இல்லடா. அந்த 2வது பொண்டாட்டி நான் முதல் பொண்டாட்டியோட சிபாரிசுல வரேங்கிறதுனால என்ன எதிர்க்காம இருப்பேன்ற. சரி, எனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைச்சிருமா? அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்தாச்சே. சரி, நாளைக்கு ரிப்போர்ட் பண்ண போறியே, யார்கிட்ட பண்ண போற? மாமா கிட்டயா, அத்தை கிட்டயா? ஐய் கிண்டலா? மாமா கிட்ட தான்டா. அத்தை இந்த ஆபீஸ் பக்கமே வந்தது இல்லையா? பரவாயில்ல. ஏண்டா, எனக்கு என்னமோ அந்த 2வது பொண்டாட்டியோட கேண்டிடேட்டுக்கும் வேலை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஏன்னா விளம்பரத்துல 2 காலி இடம் போட்டிருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அந்த 2வது இடம் 2வது அத்தையோட ரெக்கமெண்டேஷனா தான் இருக்கணும். அது அங்க வராரு பாரு, அவர் தான் மாமாவோட பிஏ. அவர் அப்படியே மடக்கி போடு. ஏண்டா, பிஏ என்ன பேய் அறிஞ்ச மாதிரி வராரு? ஆமா, அப்படிதான் இருக்காரு. மடக்கு மடக்கு மடக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஓ, நீ தானே மேனேஜர் சொன்ன கேண்டிடேட் அருண்? நீங்க தானே ஜாயின் பண்ண போறீங்க நம்ம ஆபீஸ்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான்ப்பா, நம்ம ஆபீஸ்ல உன் போட்டோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கேப்பா. சரி, எனக்கு அவசரம் வேலை இருக்கு, நான் வரேன். சார், எங்க அவ்வளவு அவசரமா போறீங்க? எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வச்சுட்டு போங்க. ஏன்பா, வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சந்தேகம் வரணும், ஆனா உனக்கு அதுக்கு முன்னாடி சந்தேகம் வந்துருமா? என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் நாளை காலையில கேளு. சார், எனக்கு ஆபீஸ்ல வேலையில சந்தேகம் கிடையாது, ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுல சந்தேகம் எனக்கு. ஏன்பா, உனக்கு வேற நல்ல வேலை கிடைச்சிருச்சா? ஜாயின் பண்ணலையா? உங்க அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என் அத்தை எதுக்கு சார் ஒத்துக்கணும்? அதானே, நான் ஏதாவது உளறிட்டேன்? உளரல, ரொம்ப தெளிவா பேசுறீங்க. ஆமா, அந்த இன்னொரு கேண்டிடேட் யாரு? ஏன்பா, இது என்னப்பா வம்பா போச்சு? என் வாயை கலராதீங்க, நான் சொல்றேன். மேல தெரிஞ்சா என் சீட்டை கிழிச்சிருவாங்க. எங்க கிட்ட சொன்னாலாம் கிழியாது, தெளிவா பாத்துக்கிறோம். ஐயோ, சரி, நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்கே. சரி, சொல்றேன். சொல்லு சொல்லு, என்ன சொல்றேன்னு பாப்போம். எந்த காரணத்தை கொண்டு வெளியில சொல்லக்கூடாது. அது எங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வெளியே போகாது. தைரியமா சொல்லுங்க. அந்த கேண்டிடேட் ஒரு பொண்ணு, மேனேஜர் சாரோட 2வது சம்சாரத்தோட சொந்தம். அப்படியா? பேர் என்ன? ஸ்ரேயா. அப்ப ஆள் எப்படி இருப்பா பாக்க? போட்டோ மட்டும் தான் பார்த்தேன், நேர்ல பார்த்தா தான் ஆளோட குணம் என்னன்னு தெரியும். குணத்தை யாரு கேட்டா? பாக்க ஆள் எப்படி இருப்பா? அது எதுக்கு உனக்கு? இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி சரி, கோச்சிக்காதீங்க. உனக்கு நைட் டியூட்டி தான், ராத்திரி 8:30 மணிக்கு வந்தா போதும். எனக்கு நைட் டியூட்டியா? அது ஆபீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் முடிவு எடுக்கணும். சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கங்க. கண்டிப்பா 8:30 மணிக்கு வந்தா போதும், நான் வரேன். டேய் அருண், இது என்னமோ எனக்கு வில்லங்கமா தோணுதே. அது என்ன உனக்கு நைட் டியூட்டி? ஒருவேளை அந்த பொண்ணு ஸ்ரேயாவுக்கு டே டியூட்டியா இருக்குமோ? இருக்கும், அப்படிதான் இருக்கும். காலையில போய் பார்த்தா ஸ்ரேயாவை பார்த்துடலாம். ஆமாண்டா ஆமாண்டா, அதான் சரி. காலைல கண்டிப்பா போய் பார்க்குறோம். வேணாம், ஈவினிங்கே பார்த்துருவோம். குட் ஈவினிங் சார். அட, நீ என்னமா பண்றீங்க? டே ஷிஃப்ட் தான் உனக்கு முடிஞ்சு போச்சு, நைட் ஷிஃப்ட்ல நீ? எனக்கு ஒன்று புரியல.
மார்னிங் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட் வரக்கூடாதா என்ன? இல்லம்மா பொம்பளை நைட் ஷிஃப்ட்டை பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல, அதான். தோ சாரே வந்துட்டாரே. குட் ஈவினிங் சார். சார் நம்ம ஸ்ரேயா சார். எனக்கே ஸ்ரேயாவை அறிமுகப்படுத்துறியா? சரி ஸ்ரேயா, உனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு. இங்கே நைட்லலாம் ஓவர் டைம்னு தங்கக்கூடாது. என்ன சார் அநியமாக இருக்குது? இங்கன்னா பேயை பிடிச்சிரும். என்னை பார்த்தாலே பேய் பயப்படும். அது இல்லம்மா, டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்கள பார்க்கவே கூடாது. ஏன் எல்லாரும் ஒரே ஆஃபீஸ் தானே வேலை பார்க்குறோம்? அது இல்லைம்மா, நம்ம கம்பெனி இஎஸோட தொடர்பு வச்சிருக்கு. நைட்டு வரவங்க இஎஸோட தொடர்பு வச்சுக்கிட்டு வேலையை வாங்கிடுவாங்க. அதை பகலில் வரவங்க செய்யணும். என்ன சார் யூஎஸோட காண்டாக்டே இல்லாமல் பண்ணிட்டீங்க. எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் வேணும். ஸ்ரேயா, சொல்கிறத கேளு. கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் கொடுக்குறேன். கண்டிப்பாக தரணும். இப்போ எனக்கு என்ன வேலை? பிஏ சொல்வார். எது வந்தா காலையில் வாமா, இப்ப முதல்ல கிளம்பு. பாய் சார். பாய் சார். யோ, ஸ்ரேயாவுக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. கண்டிப்பா சார், நீங்க தான் யூஎஸ் கம்பெனி நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு சொல்லிட்டீங்களே. யோ, இந்த பொம்பளைக்கு இப்படி ஃபாரின் முகம் பிடிச்சி அலைவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா? சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன். அப்புறம் அருண் ராத்திரி 8:30 மணிக்கு வந்துடுவான். அருண், ஸ்ரேயாவை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதான் போயிட்டாங்களே சார், அவங்க 2 பேரும் கண் கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிறது என்னோட வேலை சார். சரி, பார்த்துக்கோ, நான் வரேன். ஆமா, உனக்கு நைட் டியூட்டி தானே, இப்போ இங்க என்ன பண்ற? சார் நம்ம கம்பெனி அமெரிக்கா கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற கம்பெனி. அப்போ இது நைட்டு தானே? யோ, நம்ம இந்தியாயா, நம்ம ஈவினிங்ல இருக்கோம். ஆமா, வேலை உனக்கு தானே. இது யாரு? சார் தலை இருக்கும்போது வா, பயப்படாதீங்க. முதல் நாள் நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இல்லையா, துணை கூட்டு வந்தேன். ஹலோ. ஆமா, ஓகே சார், இதோ வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் சார். சார் ஆ பகல் ஆபீஸ் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கறேன். சரியா? சரி, சுத்தி பாரு. 10 நிமிஷம் கழிச்சு சுத்தி பாரு. சரி, ஓகே சார். டேய் கந்து, நீ சொன்ன மாதிரி இதுல ஏதோ மர்மம் இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயா வந்தாலும் வந்திருப்பா. அதென்ன வந்தாலும் வந்திருப்பா, கண்டிப்பா வந்திருப்பா. பிஏ சார். பிஏ சார் மேனேஜர் ரூம் போயிருக்காரு. அப்படியா? என்னை வர சொல்லிட்டு வேலையை அலர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. வாங்க உட்காருங்க. இந்த வேலையெல்லாம் நல்லா பாக்குறேன் மச்சான். ஜோல் நான் போய் வாங்கி கொடுத்துட்றேன். சரி, உங்களுக்கு இன்னும் வேலை அலாட் பண்ணலையா? நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பை த வே, ஐ எம் ஸ்ரேயா. தேவதை. ஓ, நீங்க தான் ஸ்ரேயாவா? ம். என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது, ஆனா தெரியும். ஆமா, நீங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? டே ஷிஃப்ட் தான், கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட். ஓ, நீங்கள்? நான் பேர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. என் பேரு அருண். நைஸ் நேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஸ்ரேயா, நீ என்ன பண்றீங்க? அனக்கொண்டா முக்கம் வந்துட்டான். நீங்கள் எங்கே சார் போனீங்க? ஜாப் அலாட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளையே காணும். வாமா முதல்ல வாமா. உனக்கு ஏன் எரியுது? வாமா முதல்ல நீ. வரேன் சார், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க சார். நீ இங்க இருப்பா, முதல்ல உங்களுக்கு வேலை என்னன்னு நான் சொல்லிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய். நான் போய் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். டே கந்து, பொண்ணு அம்சமா இருக்காடா. மேனேஜரோட 2 பொண்டாட்டிங்களோட சொந்தத்துல 1 சொத்தை. டேய், அப்ப நான் சொத்தையா? உனக்கே தெரிஞ்சு போச்சா? சும்மா சொன்னேன்டா. டேய், எப்படியாவது அவட்ட உண்மையை சொல்லி அவ மனசை கவர்ந்துடணும்டா. அதுக்கு முதல்ல ஷிஃப்ட்டை மாத்தணும்டா. பிள்ளையாரப்பா, முதலாளியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு குடி வர ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்ன செய்ய போறேன்னே தெரியல. என்னப்பா காலையிலே பிள்ளையார்ட்ட வேண்டுதலா? என்னடா நீ என்னன்னா எந்த வேலைக்கும் போகாம ஊரை சுத்திட்டு இருக்க. நான் வந்து என்னோட முதலாளி கிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான்ப்பா உங்க முதலாளி உங்களை திண்டாட வச்சாரு? என் முதலாளிக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதான் வாசன் தெரு 69ஆம் நம்பர் வீடு. அந்த வீட்டுக்கு குடியிருக்க ஆள் வேணுமா, வர்றவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமா, ராத்திரி 8 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடணுமா, விருந்தாளிகள் நண்பர்கள்னு யாரும் வரக்கூடாதான், சைவமா இருக்கணுமா. ஏன் வைணவமா இருக்கக்கூடாதா? அட நீ வேற, சைவமா இருக்கணும்டா, அசைவமே கூடாது. இந்த 2 கால் 4 கால்லாம் கூடாது. கிடைச்சாச்சு, கவலை விடுங்கப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்திருக்கிறான். அவனுக்கு வீடு இல்ல. நீ சொன்ன மாதிரி 8 மணிக்கு என்ன 7 மணிக்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் டியூட்டி போயிடுவான். அவனுக்கு சொந்த பந்தம் எல்லாம் நான் தான்.
நான் தான் அவன் வீட்டுக்கு போனோம். ம். நானும் வெளியே மீட் பண்ணிக்கிறேன். ம். ஆனா அவனுக்கு கல்யாணம் தான் ஆகலைன்னு நினைக்கிறேன். என்னடா நீ நண்பன்ற அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியலங்கிற. ஆயிடுச்சுப்பா. மறந்துட்டேன் நான். அவன் ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக அவங்க அம்மா கிட்ட போயிருக்கா. சைவமா அசைவமா? பியூர் சைவம். ம். அதுவும் பொண்டாட்டி வர வரைக்கும் வெளியே தான் சாப்பிடணும். ம். அது சரி, அப்ப நீ என்ன பண்ற? உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. நானும் என் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஆகட்டும்டா, சீக்கிரம் பாரு. சரி, ஓகே, இருங்கப்பா. ஹலோ அருண். சொல்லு மாமா. ஸ்ரேயாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்டா. டேய், எப்ப பாரு அதுலயே இருக்காதுடா. உனக்கு வீடு பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன் மாமா. ஆனா ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லு, அப்பதான் வர முடியும். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. டேய், உனக்கு ஆல்மோஸ்ட் வீடு ரெடி ஆயிடுச்சுடா. எங்க அப்பா தான் புரோக்கரு. அவருமாடா? சும்மா கலாட்டா பண்ண. கண்டிஷன் உண்டா? கல்யாணம் ஆயிருக்கணுமா? என்னது கல்யாணமா? உனக்கு தான் ஆயிடுச்சே. டேய், நான் கண்ணி கிடையாது பேச்சுலர்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். திடீர்னு இப்படி சொன்னா என்னடா பண்றது? நீ தான் ஸ்ரேயாவை லவ் பண்றல, அதுக்கு என் உதவி வேணும்ல. ஆமா மாமா. அதனால உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா சொல்றேன்? உன் பொண்டாட்டிக்கு டெலிவரிக்காக பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள டெலிவரி வரைக்கும் கொண்டு போயிட்டியா மாமா? டேய், நான் தான் நாடக பைத்தியம் உனக்கு தெரியும் இல்லடா. ஓ, அந்த பைத்து இன்னும் இருக்கா? அது எப்படி மாமா விட முடியும்? தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். மச்சான், நான் தான் டைரக்டர், ரைட்டரு. ரிஹர்சல் எல்லாமே நம்ம வீட்டில் தான் நடக்கும். அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்களாடா? சரி, ஒத்துக்க வைக்கிறேன். சரி, நீ எப்போ வர? 1 ஹவர்ல வந்துடுறேன் மச்சான். அட்ரஸ் கொடு. வசந்த் தெரு நம்பர் 16. அட்ரஸ் நோட் பண்றியா? வந்துட்டேன் மாமா. சரி, ஓகே ரைட். நீ வந்து சீக்கிரம். இதோ கிளம்பிட்டேன் மச்சான். ஓகேடா, ஓகே ரைட். பை 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 பை. அப்பா, ம். அருணுக்கு ஓகேவா? இப்போ உனக்கு ஓகேவா? டேய், கண்டிஷன்லாம் ஓகேனா எனக்கு ஓகே தான்டா. ஆனா அவன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கானே. இது என்னடா வம்பா போச்சு? வீடு கிடைக்கிறதே குதிரை கொம்பு, இதுல குடி வர்றவங்க வேற கண்டிஷன் போடுவாங்களா? அப்ப மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி மாதிரி புரோக்கருக்கு 2 பக்கமும் இடி தான். கொஞ்சம் இடிதான்ப்பா, கொஞ்சம் இடிதான். ஏன்னா அருண் ஒரு டிராமா பைத்தியம். ரிஹர்சல் வீட்டில் தான் இருக்கும். அதுல வர வில்லங்கள்லாம் இடின்னு சிரிப்பாங்களே. என்னடா இடியை தூக்கி போடுற? சரிப்பா, வில்லங்க ரிஹர்சல் வேணா வெளியே வச்சுக்க சொல்றேன். அப்போ கூட ஹீரோயின் இடின்னு சிரிப்பாங்களே, அந்த ரிஹர்சலும் வெளியே வா. என்னப்பா நியாயம்? சரிடா, இதை நம்ம பார்த்துக்கலாம். நீ என்ன பண்ற? முதலாளி கிட்ட இந்த ரிஹர்சல் விஷயத்தை பத்தி வாயை திறக்க கூடாது. நீ தானே முதலாளிகிட்ட பேசணும். நான் ஏன் மூச்சு விட போறேன்? சரிடா, பேசுறேன். ஹலோ ஹலோ முதலாளி, நான் தான் பேசுறேன். சொல்லு முருகேசா. நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அருண்னு ஒரு பையன் வந்திருக்கான். அவனை குடி அப்படியா? வைக்கலாமா? அதுக்கு என்ன, சீக்கிரம் முடி. ஆ. 5 மாச வாடகை அட்வான்ஸ்னு சொல்லிடு. ம். மாச வாடகை 10,000, அட்வான்ஸ் 50,000. சரியா? சரிங்க முதலாளி, அப்படியே பண்ணிடுறேன். ஆ. டேய் கந்தசாமி, அப்பா, உன் அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ஆ? நீ உன் முதலாளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. டேய் இது எப்படி உனக்கு தெரியும்? அப்பா, நீ ஸ்பீக்கர் ஃபோன்ல பேசுனது எனக்கு மட்டும் இல்ல, அந்த அருணுக்கே கேட்டிருக்கோம். ஆட சரி, எனக்கு ரசீதை கொடு. சரிடா, இதோ எடுத்துன்னு வரேன்டா. எப்படியோ அருணுக்கு வீடை செட் பண்ணிட்டோம். அடுத்தது பொண்ணு தான். காலங்காலமா இந்த செகண்ட் ஹீரோக்கு எடுபடியா இருக்கிறதே ஒரு பொழப்பா போச்சு. டேய் கந்தசாமி, எங்கடா உன் ஃப்ரெண்ட் அருண்? ஃபோன் பண்ணிட்டான்ப்பா, வந்துட்டு இருக்கிறான். இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவான். சரிடா, எனக்கு என்னமோ வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ வந்துடுறேன்டா. ம், சரி. என் உயிர் நண்பா. ஏய், போடா. அப்புறம் நைட் டியூட்டி. ஆமா. டே ஃபுல்லா என்ன பிளானு? டேய், தூக்கம்னு ஒன்று இருக்குடா. உடம்புக்கு ரெஸ்ட் தேவை. அது எனக்கு பகல்ல. சரி. அப்புறம் வீட்டுல எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. இந்த வீட்ல 8 பேர் நிக்கலாம், 5 பேர் உட்காரலாம், 2 பேர் படுக்கலாம். சரியா இருக்குடா. என்னது, 8 பேர் நிக்கலாம், 5 பேர் உட்காரலாமா? ஆமா. ஏய், குடும்ப நடத்துற வீடுடா இது. டேய், நான் டைரக்டர் பார்வையில பாக்குறேன்டா. ஏன்னா டிராமா ரிஹர்சல் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான்டா. சரி, அப்பா எங்க? உள்ளதான் போயிருக்காரு, வந்துடுவார் இப்போ. சரி. தோ வந்துட்டாரு. பாப்பா, யாரா இது தம்பி? இவதான்ப்பா என் ஃப்ரெண்டு அருண். சொன்னேன்ல. எங்கப்பா பெட்டி படுக்கலாம் எங்க? தோ ஒரே பெட்டி தான் அங்கிள். அது சரி, உங்களோட கண்டிஷன்லாம் சொன்னா எங்களோட கண்டிஷன்லாம் தெரியும்ல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுப்பா. என்ன மாட்டி விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. சரி, உங்களுக்கு முதலாளி கண்டா பயம்,
முதலாளிக்கு எதை கண்டா பயம்? முதலாளிக்கு தெரியலையேப்பா. ஏன்பா அவருக்கு பொண்டாட்டி பார்த்தா பயம் இல்லையா? டேய், அது டிஃபால்ட்டா எல்லாரும் பொண்டாட்டியை பார்த்தா பயப்படுவாங்க. அதை தவிர ஆ, எனக்கு என்னமோ அவரோட சம்பந்திய பார்த்தா அவருக்கு பயம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சம்மந்தியா? ஏன்? அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 100 சவரன் நகை போட்டாரு. அது சரி. அப்ப சம்மந்தி தானே உங்க முதலாளியை பார்த்தா பயப்படணும். இதுல என்ன விஷயம்னா அந்த 100 பவுன் நகையில 50 பவுன் தான் ஒரிஜினல். அடங்குண்ணையா, மீதி 50 பவுன் டூப்ளிகேட். இது என்ன பாதி ரியல் பாதி பிளாக் மணி மாதிரி இருக்கே. உங்க முதலாளி பெரிய தில்லாலங்கடியா இருப்பார் போல இருக்கே. சரி அங்கிள், உங்க முதலாளி தான் பெரிய பணக்காரராச்சே. அவரு அசலாவே 100 சவரனையும் போட்டிருக்கலாமே. அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன் கேளுங்க. கதையா? சொல்லுங்க கேப்போம். முருகேசா, என் பொண்ணு பட்டுக்கு கல்யாணம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டாக நடக்க போகுதுடா. ஆமா முதலாளி, நம்ம பட்டம்மாவே லேட்டா தானே பிறந்தாங்க. ஆமாண்டா, அவ தெய்வ குழந்தை. அதனால தான் அவளுக்கு என் குலதெய்வம் பட்டம்மன் பேரை வச்சு பட்டு பட்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். முதலாளி, நீங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உங்க மக பட்டம்மாக்கு தானே? ஆமாண்டா. சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து 10 நாள் ஆச்சு. ஊர் நடப்பு நாட்டு நடப்பு எதுவுமே தெரியல. டிவி நியூஸை போடு முதலாளி, நான் கூட ஊர்ல இல்ல முதலாளி, கிராமத்துக்கு போயிருந்தேன். எங்க மச்சான் வீட்டுல டிவி ரிப்பேரா. எனக்கும் 10 நாள்ல ஊர்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. டிவி போட்டு கேட்போம் முதலாளி. To break the grip of corruption and black money, we have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to 9. Persons old notes for 500 என்னடா சொல்ற? இனிமே 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாம போச்சாமே. their bank ஐயோ, post office ரூம் முழுக்க அதைத்தானா சேர்த்து வச்சிருக்கேன். 10th November. இவ வேற இடிய தூக்கி போடுறான். முதலாளி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட அந்த எல்லா பணத்தையும் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணலாம். பணம் நேர்மையான வழியில வந்திருந்தா கவலையே இல்ல. அங்கதானா உதைக்குது. டேய், 4,000 rupees note. வருமான வரி கட்டாத பணம், ஊழல் பணம் எல்லாத்தையும் குமிச்சு வச்சிருக்கேன்டா. எல்லாம் என் பட்டுக்காக சேர்த்ததுடா. என்னங்கய்யா, நீங்க முதலாளியா இல்ல கருப்பு பணம் முதலையா? டேய், உனக்கு கத்தாதடா, யாருக்காவது விழுந்துட போகுது. இப்ப என்ன செய்யறது? நான் வேற இந்த பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்தலாம்னு சம்பந்திக்கிட்ட சொல்லிட்டேனே. பட்டம்மா கல்யாணம் நடக்க கோடி கோடியா பணம் செலவழிஞ்சாதான் முடியும்னு சொல்லுவீங்களா முதலாளி? ஆமாண்டா, அவ செல்லம்மா வளர்ந்ததால அவ பிடிவாதக்காரி ஆயிட்டா. அதனால பணத்தை வச்சு தான் அவள் வாழ்க்கையை காப்பாற்றணுண்டா. ஆனால் இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா சாதாரணமாக கூட கல்யாணம் நடத்த முடியாது போல இருக்க. சம்பந்தி ஆறுமுகம் என்னடான்னா அவங்க குடும்ப வழக்கப்படி 100 பவுன் நகையை கேட்குறாரு. இனிமேல் தான் லேட்டஸ்ட் நகையெல்லாம் வாங்கலான்னு இருந்தேன். ஆனால் என்கிட்ட குமிஞ்சு கிடக்கிறதெல்லாம் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு தான். எல்லாம் செல்லாமல் போச்சே. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே கடவுளே. இப்படி செஞ்சேன்ன எப்படி? ஒரு 50 பவுனு அசல் நகையாவும் ஒரு 50 பவுனு கவரி நகையாவும் கலந்து கொடுத்துட்டானே. அப்புறம் போக போக பார்த்துக்கலாம். ஐயோ, நான் வேற மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. டே, யாருகிட்டயும் வெளியில சொல்லிதாடா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் முதலாளி. ஆனா பணத்தை நீங்க இப்படி பதுக்கி வச்சிருந்தது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் முதலாளி. ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நம்ம நாடு இன்னும் ஏழை நாடாவே இருக்கு. ஏண்டா, எனக்கு மட்டும் தேச துரோகம் செய்யணும்னு ஆசையா என்ன? எல்லாம் என் பொண்ணுக்காகத்தான். இப்படி ஒவ்வொரு இந்தியனும் நான் எனதுங்கிற குறுகிய எண்ணம் இல்லாம நாம் நமது அப்படிங்கிற விசாலமான எண்ணத்தோட இருந்தா நாடு முன்னேறும், இந்தியா மிளிரும், பாரத பிரதமரோட கனவு நனவாகும். இதுதான் அந்த கதை. அப்படியா கதை? அப்போ முதலாளி பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் ஐடியா. உங்க முதலாளி நம்ம கிட்ட வாலாட்டினா அந்த 50 சவரன் கதையை எடுத்து விட்டுற வேண்டியதுதான். அப்பா,
என்ன எதுலயாவது மாட்டி விட்டுறாதீங்கப்பா. நான் ஏதோ சின்ன க்ளூ கொடுத்தேன். என்னது சின்ன க்ளூவா? பெரிய வலையே உன் முதலாளி மேல விரிச்சாச்சு. இனிமேல்ட்டு அவர் தான் அருணுக்கு வாடகை கொடுத்து வீட்டுல குடி வச்சுக்குவாரு. வச்சிருவாரு. ஆமாப்பா, அவர் என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருக்காரு. குட்டு வெளியில போனா பட்டு வாழ்க்கை என்ன ஆகுறது? பட்டு யாரு? டேய், ஒருவேளை முதலாளியோட பொண்ணா இருக்கும். ஆமா, இந்த காலத்துல என்ன பட்டு சிட்டுன்னு பேரு? அந்த பேருக்கு பின்னாடி எவ்வளவு வில்லங்கம் பாரு. அது அந்த பட்டுக்கே தெரியாதே. பட்டு காலிங்க அங்கிள். ஏய் இரு முதலாளி. டேய் முருகேசா, அந்த பையன் கதை என்ன முதலாளி, அந்த பையன் குடி வந்துட்டான் முதலாளி. வந்துட்டானா? ஆமா. அவனுக்கெல்லாம் வீடு என்ன? இல்லைன்னு சொல்லிடுடா. டேய் ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். டேய் கந்தசாமி, என்னடா உங்க அப்பா போன் எடுத்து சீக்கிரட்டா பேசுறாரு? அந்த முதலாளியோட குடுமி இப்ப நம்ம கையிலடா. ஒருவேளை முதலாளியோட குடுமி இப்போ சம்மந்திக்கிட்ட இருக்கோ? பட்டுவோட குட்டு வெளியில வந்துடுச்சோ? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன முதலாளி இப்ப போய் இப்படி சொல்றீங்க? வேண்டாம், அவனை குடி வைக்காத. முதலாளி அட்வான்ஸ் வாங்கியாச்சே. பொல்லாத அட்வான்ஸ். டேய், என் நிலைமை தெரியாம பேசாத. என்னாச்சு? யோ, என் சம்மந்தியோட பொண்ணு அதான் ஸ்ரேயா, என் பட்டுவோடைய நாத்தனாரா அங்க குடி வைக்கணும். ஆமா முதலாளி, பொம்பளை புள்ளைய தனியா? அது எனக்கு தெரியாதடா. டேய், அதுக்கு டேட் ஊட்டி அது ராத்திரி தான் வரும். முதலாளி அப்ப இன்னும் பயமாச்சே. முதல்ல நீ பயப்படாம அவங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு. சொல்றத கேளு. நீ அவங்கள போக சொல்லு. என் பட்டுவோட லைஃப்டா, அதை நினைச்சா பக்கு பக்குன்னு அடிக்குதுடா. சரி முதலாளி, அப்படியே பண்ணிடுறேன். போன வை. என்னடா பண்றது? ஒரு ஐடியா. அருணுக்கு நைட் ஷிஃப்ட், ஸ்ரேயாவுக்கு டே ஷிஃப்ட். பேசாம தைரியமா 2 பேருக்கும் வீட்டை வாடகை கொடுத்துட வேண்டியதுதான். ஒரு வாடகை நமக்கு. நெருப்போட விளையாட்டுதான். என்ன அங்கிள் தனியா பேசிட்டு வரீங்க? எவ்வளவு அட்வான்ஸ், எத்தனை % கமிஷன்னா? அதேதான், எல்லா கமிஷனையும் அமுக்க பார்த்தாரு. நான் விடுவேனா? 50% கேட்டிருக்கேன். அப்ப எனக்கு எத்தனை? டேய் உனக்கு எதுக்குடா? ஏன்பா இப்படி மனசாட்சி எல்லாம் பேசுற? பார்ட்டியை பிடிச்சிருந்தது நான் தான்ப்பா. சரி போ, பாதி வாங்கிக்க. டேய், நான் சம்பாதிக்கிற பணம்லாம் உனக்கு தானேடா. இப்படியே சென்டிமெண்டா பேசி கவுத்துரு. சரிடா, பெட்டி எடுத்துட்டு வா, உள்ள போலாம். சரி. டேய் சீக்கிரம் வந்துருங்கடா, ராத்திரி ஆயிட போகுது. ராத்திரி ஆயிட போதா? ஏன் உங்களுக்கு ராத்திரி கண்ட பயமா? எங்களுக்கு பகலா தான் பயம். ஆமா, இவன் பகல் கொள்ளக்காரன். இரு, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். கொஞ்சம் நில்லுப்பா. அருண், உனக்கு நைட் ஷிஃப்ட் தானே? ஆமா, அது எதுக்கு உங்களுக்கு அவசியம்? எனக்கு நைட் டியூட்டி தான். இல்ல இல்ல, ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான். அப்பாடி. அப்பா, போற போக்கே சரியில்லை. இரு, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். போ போ. வாடா. நல்ல காலம். அருணுக்கு ஒரே ஒரு பெட்டி தான். அவனும் இப்ப நைட் டியூட்டி போயிட்டான். இப்ப ஸ்ரேயாமா வந்துருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே அருணோட பெட்டிய வெளியே வேற இடத்துல வச்சாச்சு. இப்ப ஸ்ரேயாமா வந்தாங்கன்னா அவங்களோட பெட்டிய உள்ள வச்சுட்டு அருணோட பெட்டிய வெளியில வச்சிட வேண்டியதுதான். என்னடா தனியா புலம்பிட்டு இருக்க? வாங்க 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 வாங்கம்மா. என்னடா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டீல்ல? நல்லா வாஷிங் மிஷின்ல க்ளீன் பண்ணியாச்சு முதலாளி. வாஷிங் மிஷின்லயா? ஏடா உளர்ற? வாஷிங் மிஷின் எப்படிடா வீட்டை போட்டு க்ளீன் பண்ணுவேன்? முதலாளி, அம்மா ஃபோன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சிட்டேன்னு கேட்டாங்க. நான் தான் அதே ஞாபகத்துல உளறிட்டேன். அப்படியா? சரி சரி. ஸ்ரேயா, சொல்லுங்க சார். நல்லா பாருமா. நல்லா இருக்கு சார். 5 பேர் சாப்பிடலாம். 2 பேர் ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஒருத்தர் உருண்டு பிறந்து படுக்கலாம். என்ன அந்த தம்பி பேசுற மாதிரியே பேசுறாங்க? என்னடா வேற யாரும் இது மாதிரி பேசுனது? அதான் அந்த அருண் தம்பி 8 பேர் நிக்கலாம், 5 பேர் உட்காரலாம், 2 பேர் படுக்கலாம்னு சொன்னார்ல, அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. நான் இந்த வீட்டை கணக்கா கட்டினேன். அதனால் அவங்களுக்கு கணக்கா என்னைக்கே தெரியுது. ஏன் முதலாளி, ஸ்ரேயாவோட பெட்டி படுக்க இவ்வளவுதானா? ஆமா சார், 2 பை தான். 1 ட்ரெஸ் இருக்கு, 1 படுக்கை இருக்கு. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். எனக்கும் தான். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்? இல்ல, அப்பதானே எடுத்து வைக்க ஈஸியா இருக்கும். நீங்க எதுக்கு எடுத்து வைக்கணும்? இல்ல நான் இல்லம்மா, எடுத்து வைக்க சௌகரியமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற கவலையெல்லாம் நீ பட வேண்டாம். சரிங்க முதலாளி. ஸ்ரேயா, நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. என்ன சார், கல்யாணம் ஆகி புதுசா வீட்டுக்கா வரேன்? யாரு கண்டா? நீயே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனாலும் அவ. முதலாளி, பட்டமாவுக்கு தம்பி கிம்பி யாராவது இருக்காங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எனக்கு 50வது வயசுல தான் பட்டுவே பிறந்தா.
அவ நிறைய தெய்வ வேண்டுதலுக்கு அப்புறம் பிறந்ததால பட்டுன்னு ஓல்டு பேசல பேர் வச்சேன். பின்ன எப்படி உங்களுக்கு மருமகளா வர சான்ஸ்? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. என் ஒண்ணு விட்டு தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான். ஏன் சார் உங்களை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேனா? இல்ல இல்ல, உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசு துடிக்குதுமா. துடிக்கும். எனக்கு கண்ணு அசரு சார், நான் போய் தூங்குறேன். சரி சார், அட்வான்ஸ். யோ சார் அதெல்லாம் அவர் நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டேன் சார். அப்ப சரி, வந்துருச்சியா? சரி, அவனுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தாச்சுல்ல? கொடுத்தாச்சு முதலாளி. அது யார் இன்னொருத்தர்? இந்த பாருங்க, நான் மட்டும் தங்குவேன். ஆமா. உனக்கு என்னமா சந்தேகம்? உன்னோட பெட்டி மட்டும் தானே இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா போய் தூங்கு. ம். சரிம்மா ஸ்ரேயா, நான் வர்றேன். எதுவா இருந்தாலும் என்ன நேரடியா கேளு. என் சம்மந்தி அதான் உங்க அப்பா, அவரை தொல்லை பண்ணாத. அப்புறம் எங்களுக்கு சரியா? பிரச்சனை ஆயிடும். கேட்டுக்கோ. சரிங்க சார். பட்டுமா? சரிங்க மாமா. ஐயோ, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சார் அம்மா, என்னம்மா நீ மட்டும் தாமா குடியிருக்க, நீ போய் நிம்மதியா தூங்குமா. அது இல்ல சார், இந்த வீட்டோட அட்ரஸ் என்ன சார்? அருணுக்கு 69ன்னு சொன்னேன். 96 வாசன் தெரு. போதுமாமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாசன் தெரு. குட் நைட் சார். அருணுக்கு 69, ஸ்ரேயாக்கு 96. மறக்காம 2 அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அருண்குமாருக்கு 69, ஸ்ரேயாவுக்கு 96. அருண்குமாருக்கு 69, ஸ்ரேயாவுக்கு 96. வாடா மாமா, என்ன ஆபீஸ் பக்கம்? ஒன்றும் இல்லைடா, சும்மா உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது? வேலையே இல்லடா. எனக்கு என்னமோ மாமா அத்தைக்கு பயந்து எனக்காகவே வேகன்சியை கிரியேட் பண்ணிப்பார் போல இருக்குடா. 2 வேக்கன்சி, ஒன்று உனக்கு, இன்னொன்று ஸ்ரேயாக்கு. ஆமாம், ஸ்ரேயாவை மறுபடியும் பார்த்தியா? இல்லடா, நான் வர நேரத்தில் தான் ஸ்ரேயாவே இருக்கிறது இல்லையே. அவ வந்த சோடே தெரிய மாட்டேங்குதே. உன்னை யாரை 8:30 மணிக்கு வர சொன்னது? ஒரு நாளாவது 7 மணிக்கு வந்து பார்க்கலாம்ல. நானும் சீக்கிரம் வரணும்னு தான்டா நினைக்கிறேன். ஆனால் இந்த பொல்லாத தூக்கம் இருக்கே, கண்ணே துறக்க முடியலடா. நீ இப்படியே சொல்லிட்டு இரு. நீ ஸ்ரேயாவை பார்க்கவே போகிறதில்ல, அவன் வேற ஒன்றத்தை தள்ளிட்டு போகிறான், அதை நீ பார்க்க போகிற. ஆமாண்டா, அதுவும் கரெக்டு தான். ஹாய் ஸ்ரேயா, என்ன இந்த நேரத்தில் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண போறீங்களா? ஒரு ஷிஃப்ட்டுக்கே இங்கே வேலையை காணும், இன்னொரு ஷிஃப்ட் வேறு கண்டினியூ பண்ணணுமா? எனக்கு தூக்க கண்ணை கட்டுது. மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். மெஸ்ஸுக்கா? ஏன் நீங்கள் வீட்டில் சமைக்க மாட்டீங்களா? அது வர செய்யணுமா? அப்போ எதுக்கு மெஸ்லாம் இருக்கு? அங்கே இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அதான் தேடி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, போய் தேடுங்க, போங்க. டேய், எனக்கு என்னமோ அவள் பர்ஸை தேடி வந்த மாதிரி தோணலடா. பின்ன எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரணும்? டேய், அவள் உன்னை பார்க்க தானே வந்திருக்கா. மாமா அப்படிங்கிற? சரி, கண்டுபிடிக்கிற மச்சான். டே கந்து, அவ வந்துட்டு இருக்கா, ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்பாடா, ஒரு வழியா என் பர்ஸ் கிடைச்சிடுச்சு. இந்த பர்ஸா? இந்த பர்ஸு வரும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கில் பார்த்தேனே. என்ன விளையாடுறீங்களா? என் பேக்கில் என்ன இருக்கு எனக்கு தெரியாதா? உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீங்கள் வரும்போதே உங்கள் ஹேண்ட்பேக் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதில் இந்த பிங்க் கலர் பர்ஸு எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? அப்படியா சொல்கிறீங்க? கையும் களவுமா பிடிச்சாச்சு. உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க? சரிடா அருண, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, நான் வெளியே இருக்கேன். மாமான்னா மாமா தான், கரெக்டாக பண்ணுறான். உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப டீசென்ட்டுங்க. சரி, பேஜை மாத்தாதீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, என்னுடைய லவ் உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன். நான் கூட டே ஷிஃப்டில் உங்களை பார்க்க வரலான்னு நினைப்பேங்க. ஆனால் டயர்ட் ஆகி தூங்கிடுவேங்க. எனக்கும் உங்கள் மேலே 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியும் இப்படி ஷிஃப்ட்டுக்கு நல்லா மீட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த காதலுக்கு மட்டும் எப்பவுமே அப்பா அம்மா அக்கா அண்ணன் தானே குறுக்க இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஷிஃப்ட் குறுக்க நிற்குது. ஆனால் அதுவே யாரும் சந்தேகப்படாமல் இருக்க சாதகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம், நீங்கள் அப்பா அம்மாவோட இல்லையா? இல்லைங்க, நான் தனியாக வீடு எடுத்திருக்கேன். அப்படியா? உங்கள் அட்ரஸ்ஸு? அட்ரஸ் சொல்கிறேன், ஆனால் கெஸ்ட் யாரும் வரக்கூடாது. அட, எங்கள் வீட்டுக்காரரும் அதே கண்டிஷன் தாங்க போட்டிருக்காரு. அப்படியா? அது மட்டும் இல்லை, நான் சொந்தக்காரினால ரூல்ஸே ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன கண்டிஷனு? கல்யாணம் ஆகியிருக்கணுமா? அட, எங்கள் வீட்டுக்காரன் அதான் சொல்லியிருக்காரு. கெஸ்ட் வரக்கூடாதான். அதே தான். சரி, உங்கள் வீட்டு நம்பர் என்ன?
96 வாசன் தெரு. என்னோடது 69 வாசன் தெரு. அந்த தெருவில் இருக்கவங்கலாம் ஒண்ணா மீட்டிங் போட்டு ஒரே கண்டிஷனை போட்டிருப்பாங்களோ? ஆமா, என் ஃப்ரெண்டு கலாவும் அதே தெருவில் தான் இருக்கான். ஆனா அவளுக்கு இன்னும் கண்டிஷன் அதிகம். இதுக்கு மேலையா? அப்படின்னா கண்டிஷனு பாடக்கூடாது, 9 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓ, எங்க வீட்டு ஓனரு மீட்டிங்கை முழுசா அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மினிட்ஸ் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி அருண், எனக்கு தூக்கமா வருது. நம்ம நாளைக்கு பேசலாம். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் உடைச்சிட்டு வந்துருங்க. 1 hour பேசலாம். கண்டிப்பா பேசலாம். அண்ணா, பிஏக்கு தெரியாம பாத்துக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். மாமா, அந்த பிஏவோட உட்காந்து ஒரு ரம்மி ஆடுறேன், அவரை தோக்கடிக்கிறேன். பரவாயில்லையே, உங்க நண்பர் காதலுக்கும் நல்ல நண்பரா இருக்காரு. பின்ன என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். இவரை பார்த்தவன வசனமா பேசுறான் மாமா. அப்புறம் அருண், எப்படியோ உனக்கு வேலை கிடச்சிச்சு, வீடும் பார்த்து கொடுத்துட்டேன். இப்போ உன் காதலுக்கும் வழி திறந்துச்சு. ஆமாண்டா, அது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்குது. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒரு ஸ்டெப்லையும் என்னோட உழைப்பு இருக்குடா. அதனால தான் நீ என் ஃப்ரெண்டு. ஆமாம், இது என்ன உங்கள் அப்பா நேரம் கட்ட நேரத்தில் வராரு? என்ன அங்கிள், ராத்திரி 9 மணிக்கு இந்த பக்கம்? இல்லப்பா, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்தேன். ஆஹா, புரியலையே, இவரும் சரியா இருக்கான்னு நீ ஏன்ப்பா செக் பண்ண வரணும்? எங்கடா நேரமே சரியில்லை. உங்க அம்மாவோட வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் கூடயும் சண்டை. இப்போ இவனோட சண்டை போட வந்திருக்கியா? இல்லடா, ஒருவேளை முதலாளி இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தா எல்லாம் சரியா இருக்கணும்ல, அதான் பாத்துலான்னு தான் வந்தேன். ஏன்பா, உன் முதலாளி கண்டிஷன் படி இல்லனா அருணுக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்னப்பா பிரச்சனை? டேய், அருணை வச்சதே நான் தானேடா, எனக்கு தானேடா ப்ராப்ளம். சரி, அதை நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ போய் அம்மாவையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் சமாளிக்கிற வழியை பாரு. டேய், முதலாளி போட்ட கண்டிஷன் படி கெஸ்ட் யாருமே இருக்கக்கூடாது. நீ என்னடானா இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்க? இந்த ஆள் வேற. பா, நீ போயிட்டே இருப்பா, நான் பின்னாடியே வரேன். நான் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டி தானே, மாறலையே. என்ன பொட்டி கிட்டின்னு வளர்றாரு? டே கந்து, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? மறக்காம டாக்டர்கிட்ட கூட்டு போ. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. அங்க ஒரு துணி இருக்கே, இவங்க இன்னும் உள்ளவே போலியோ, கவனிக்கல போல இருக்கே. வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன், அனுமதி தரீங்களா? அட என்ன அங்கிள், போயிட்டு வாங்க. என்னப்பா, அம்மா சுட்ட பன்னீரத்தை முழுங்கினியா? ஆமாமா ஆமாமா. இதுக்கு பயந்து தான் 9 மணி ஆனாலும் நான் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கேன். ஆனாலும் பாவண்ட மாமா, உங்க அப்பா இங்க முதலாளி கிட்ட உதவ வாங்குறாரு, வீட்டுல உங்க அம்மா கிட்ட பணியார பனிஷ்மெண்ட் வாங்குறாரு. என்ன அங்கிள், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா? அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அர்ஜென்ட் கேஸ் போல. ஆமா, என்ன கையில கால்ல எல்லாம் தண்ணியே படல? ஓ, டிஷ்யூ பேப்பரா? ஃபாரின் ஸ்டைலா? இல்லையே, நல்லா தானே கழுவின. நான் வரேன். அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, இல்ல வேற துணிமணி ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மன்னிச்சிடுங்க தம்பி. அட என்ன அங்கிள், நான் வீட்டுல இல்லாத போது நீங்க இங்க வந்து குளிச்சு துணி துவச்சு காய போட்டு போறீங்க. தோ இப்ப கூட ஒரு துணி எடுத்துட்டு போறீங்களே, பாத்தனே. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. அட என்ன அங்கிள், நீங்க என் ஃப்ரெண்டோட அப்பா, எனக்கும் அப்பா மாதிரி தான். இது உங்க வீடு. நான் இல்லாத போது நீங்க இங்க வந்து குளிச்சு துவச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு நான் காலையில ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி போனாலும் சரிதான். அப்பா, அப்ப ஸ்ரேயா இங்க நைட்டு தங்குறதே உங்க கண்டுபிடிக்கலையா? அப்பாடா, பொழைச்ச. தம்பி, உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? தேவைப்பட்டா நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி அங்கிள். என்ன ஏதோ போன் அடிக்குது? எங்க அடிக்குதுன்னு பாரு. ரிங்டோன் வேற மாதிரி இருக்குது. யாருடைய போன்ரா? டேய், இங்க ஒரு போன் இருக்குடா, கொடு. டேய், இது என் போன் இல்லையே. எடு, யாருன்னு பாப்போம். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஏய் ஸ்ரேயா, காலையில இருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் எடுக்காம அப்படி என்ன வேலை உனக்கு? இதோட 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஃபோன் யாரோ ஸ்ரேயாவோடதுன்னு நினைக்கிறேன்மா. நான் அருண். இந்த ஃபோன் இங்க வந்து எப்படி எனக்கே தெரியாது. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் ஃபோனை கொடுத்துறேன். ஸ்ரேயா இப்பதான் வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கா. அவ அட்ரஸ் எனக்கு தெரியாதே. எப்படியும் ஃபோனை காணோம்னு தெரிஞ்சதும் வேற ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுவா. அப்ப சரி கேட்டு சரி, நான் தெரிஞ்சுக்கோங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு ஃபோனை கொடுத்துறேன். நான் கால் பண்ணேன்னு சொல்லுங்க. டேய், இந்த ஃபோன் என் வீட்டுக்குள்ள எப்படிடா வந்தது? அப்பா, உண்மையை சொல்லிடு. எங்கேயாவது சுட்டுட்டு அதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி வந்தியா? இல்லடா, நம்ம வீட்டுக்கு போற வழியில கீழே கிடந்தது, அதை கொண்டு வந்து இங்க வச்சேன். நானே அப்புறம் கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை நானும் அருணும் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு. அங்கிள், உண்மையாவே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தான். சரி, பத்திரமா வீட்டுக்கு போங்க. பெத்த புள்ளதான் என்ன நம்ப மாட்டேங்கிறானா, இவனும் நம்ப மாட்டேங்கிறானே. என்னடா கந்தசாமி, ஸ்ரேயாவோட ஃபோன் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் வலது காலை வச்சு வீட்டுக்குள்ள வருவான்றியா? ஏண்டா, ஸ்டேயான்னு ஊர்ல ஒருத்தி தான் இருக்காளா? ஆமாண்டா,
அவ ஃபோன் நம்பர் தான் என்கிட்ட கொடுத்துருக்கால, இரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாரு. டேய், உங்க அப்பா பெரிய ஆள்ரா. சிம்பாலிக்கா ஸ்ரேயா வருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவளை நினைச்சா உடம்பெல்லாம் புல்லரிக்குதுடா. பாத்துரா, சூரிய கூட ஆள் இல்லை. சரி, எனக்கு டைம் ஆகுது. சாயந்தரம் சீக்கிரம் போயிட்டு அவகிட்ட ஃபோனை கொடுத்துரு. சரிடா, அவள் ஃபோன் இல்லாமல் கை உடைஞ்ச மாதிரி இருப்பா. ஆமாண்டா, கடவுள் படைச்ச கையை விட மனுஷன் படைச்ச செல்போன் இப்போ முக்கியமா போச்சு. என்னம்மா குஷியா இருக்க? ஆமாம் அங்கிள், தொலைஞ்ச ஃபோன் கிடைச்சிடுச்சு. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ல இந்த காஸ்ட்லி ஃபோனை தொலைக்க பார்த்தேன். அப்படியா? கவனமா இருக்கணும்மா, இல்லைன்னா இப்படிதான் ஆகுமா? இது யார் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு தெரியுமா? தெரியுமே, என்ன மாதிரி ஒரு நல்லவன் தான். ஆமாம், அவரும் உங்களை மாதிரி ஒரு புரோக்கர். கீழே கிடந்ததை எடுத்து தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் வச்சிருக்காரு. அந்த புரோக்கர் அந்த வீட்டுக்கு எப்படியோ அது மாதிரி நீங்கள் இந்த வீட்டுக்கு அப்படி. அப்படியா? ம். எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. என்ன அங்கிள், எது சரியில்லை? என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்குறீங்க? அதுவா? இல்லைம்மா, எனக்கு நேரமே சரியில்லை. முதலாளி திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாருன்னா ஏதாவது சரியில்லைன்னா என்னை தாளிச்சிடுவாரு. அப்படி என்ன புதுசாக சரியில்லாமல் இருக்கீங்க? ம். ஐயே, இது என்ன ஆம்பளை சட்டி? ஆ, இது எப்படிங்க? அது வந்து புரிஞ்சு போச்சு. இதே ரூம்ல ரொம்ப வேகமா புரிஞ்சுக்கிறிய. என்னை மன்னிச்சிருங்கம்மா. மாமா இன்ஸ்பெக்ஷன் வந்தா மாட்டிப்பீங்க, அதனால தானே பயப்படுறீங்க. அதேதான் என்னை மன்னிச்சிருமா. இதுல என்ன அங்கிள் இருக்கு? மறுபடியும் அதே சொல்றீங்க. நீங்க என் அப்பா மாதிரி. நான் இல்லாத போது நீங்க என் ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் வரத்துக்குள்ள ஜட்டி பனியன் காஞ்சாலும் காயாட்டியும் எடுத்துட்டு போயிடணும். சரியா? புரியுதா? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நீ இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், அதனால தான் வீட்டில இருந்து ஆஃபீஸ் வேலை பார்க்க போறேன். என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸில் தானே செய்யணும், வீட்டு வேலையை வீட்டில் தானே செய்யணும். அங்கிள், காலம் மாறி போச்சு. ஒர்க்கு தான் முக்கியம். நீங்க ஆஃபீஸ்ல ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றது முக்கியம் கிடையாது, வேலை தான் முக்கியம். அதனால வீட்டில இருந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம். ஆனால் சில பேர் ஆஃபீஸ்க்கு போகிறதே வீட்டு வேலையை செய்யறதுக்கு தான். அங்கே போய் தான் பசங்களோட ஹோம்ஒர்க்கை முடிக்கிறது, புக்கு பைண்டிங் போடுறதுன்னு அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆஃபீஸில் தான் செய்கிறாங்க. சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆஃபீஸ் சரியா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஃபார் ஹோம் சரியா? ரெண்டுமே சரியில்லை. சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலையா? இல்லை அங்கிள், நான் இன்னைக்கு வீட்டில இருந்தே வேலை பார்க்க போறேன். ஐயோ, என்ன இந்த பொண்ணு எப்படி சொல்கிறா? சரி, 9 மணிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பரதநாட்டியம். நான் போக போகிறேன், நீ வரியா? வேண்டாம் அங்கிள், எனக்கு டான்ஸ்னாலே அலர்ஜி அங்கிள். சின்ன வயசில் டான்ஸ் ஆடி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனாலே எனக்கு பயம். என்னம்மா, ஒரு பெண்ணா இருந்து டான்ஸை வெறுக்கலாமா? வேண்டாம் அங்கிள், பழசெல்லாம் ஞாபகம் வருது. சரி, அனாதை குழந்தைங்களுக்காக ஒரு ஆர்கெஸ்ட்ரா 9 மணிக்கு நடக்க போகுது. நான் போகிறேன், நீ வரியா? காலையில் 9 மணிக்கு ஆர்கெஸ்ட்ராவா? காலையில் பண்ண மாட்டாங்களே, இதெல்லாம் ஈவினிங் பண்ற ப்ரோக்ராம் ஆச்சே. இல்ல, இந்த ஆர்கெஸ்ட்ரா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்க போகுது. பாடுறது யார் தெரியுமா? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷலா? அவங்க பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். கண்டிப்பா போலாம். இருங்க, நானும் வந்துடுறேன். சரியா? குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, வரேன்னு சொல்லிட்டாலே. அந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ராவே கிடையாது. சரி, என்ன பண்ணலாம்? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துடலாம். ஆர்கெஸ்ட்ரா கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். ஸ்ரேயாவை நம்ம வீட்டில் கொண்டு போய் இருன்னு விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். அங்கிள், நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க போலாம். நானும் ரெடி தான். நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி, வாங்க. ஐயோ, அருண் வர நேரம் ஆயிடுச்சே. என்னடா அருண், ஸ்ரேயா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டே இல்லையா? ஆமாண்டா, ஃபோனை கொடுத்தது மட்டும் இல்லாம வேற எதையும் கொடுத்ததெல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. ஏய், நல்ல பேர் வாங்கிட்டேன்டா. ஓ சரி, உங்க அப்பா இந்த வீட்டை எப்படி யூஸ் பண்றாருன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் வா. ஆமாம், ஆனால் நேற்று ராத்திரி அவர் இங்கே வரவே இல்லை போல இருக்கு. ஏண்டா, நீயும் உங்க அப்பாவும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? உங்க அப்பா வீட்டில் இருக்காரு இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது? தெரியும்டா, ஆனால் நான் வேற ரூமில் தூங்குவேன், அதான். சரி, நான் போய் பாத்ரூமில் செக் பண்ணிட்டு வரேன். சரி, உன் ஆசை ஏன் கெடுப்பானே, போய் பாரு.
டே அருண், மோசம் போயிட்டேன்டா. என்னடா உங்க அப்பா பாத்ரூம்ல தூக்கி மட்டும் தூங்கிட்டாரா? இப்போ நாம தானே தொங்கணும்டா. விளக்கமா சொல்றா. டேய் இது என்னதுடா? சி, இது லேடிஸ் பிளவுஸ். அதான்டா, இது எப்படி இங்க? டேய் உங்க அப்பாக்கு இதெல்லாம் போடுற பழக்கம் இருக்கா? டேய் விளையாடாதடா. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரா. சரி அது அப்படியே கீழே போடு. உங்க ஒப்பனை பாரு, பேயறிஞ்ச மாதிரியே வர்றாரா. என்ன நீங்க வந்துட்டீங்களா? வந்தாச்சு. வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்த்துட்டோம். அப்பா எத்தனை நாள் அந்த பழக்கம்? அருணோட வாடகை வீடு தான் உங்க சின்ன வீடா? டேய் என்னடா சொல்ற? நான் வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கர்டா. என்ன போய் சின்ன வீடு பெரிய வீடுன்னு சொல்லிட்டு இருக்க? வீட்டு புரோக்கர் மட்டும் தானா? பின்ன அந்த பாத்ரூம்ல இருக்கிற பிளவுஸ் யாருது? ஐயோ, ஸ்ரேயா குளிச்சிட்டு வந்த பிறகு நாம போய் செக் பண்ணலையா? டேய் ஒன்றும் இல்லை, அது துணியை துவைக்க எடுத்துட்டு வரும்போது அம்மா துணியும் சேர்ந்து வந்துடுச்சுடா. அம்மாவுதா? நான் அம்மா கிட்ட கேட்குறேன், எதுக்கு அம்மாவுடைய துணியெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து துவைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு. டே வேணாண்டா, அம்மா அது எனக்கு கொடுத்த அன்பு தண்டனைடா. அன்பு பரிசு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அன்பு தண்டனை? சரி அங்கிள், நீங்க அந்த பிளவுஸை மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. அப்பாடி, தலை தப்பிச்சது பொண்டாட்டியோட புண்ணியம். டே அருண், ஹே எப்படிடா இருக்க? டே கந்து, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? ஆமாண்டா, எனக்கு அருண்ற பேர்ல 2 ஃப்ரெண்டுடா. ஒருத்தன் அருணாச்சலம், நீ அருண்குமார். ஆனால் 2 பேருமே நாங்கள் அருண் தான் எல்லாரும் கூப்பிடுவோம். டே கந்து, இவ என் ஒய்ஃப் நர்மதா. வணக்கம். வணக்கங்க. ஏண்டா எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நான், உனக்கு கல்யாண விஷயத்த கூட என்கிட்ட மறைச்சிட்டியேடா. டேய் மறைக்க கூடாதுன்னெலாம் இல்லடா, அது ஒரு பெரிய கதை. நானும் நர்மதாவோட புருஷன் பாலுவும் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. இப்போ நீயும் நானும் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் பாலுவும். என்னடா உளர்ற? உன் பொண்டாட்டிய புருஷன் நீ தானே, இப்போ என்னவோ பாலுங்கிற, என்னடா? நர்மதாவோட புருஷன் பாலன். ஒரு நாள் நானும் அவனும் 2 வீலரில் போயிட்டே இருந்தோம். நான் தான் வண்டி ஓட்டினேன். அப்போ ஒரு இடத்துல இறங்கிட்டு திரும்பவும் ஏறிட்டான்னு நினச்சி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். பாலன் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்த நேரம் பின்னாடி வந்த லாரி ஏறி ஸ்பாட்லேயே போயிட்டான்டா. கேட்கவே பரிதாபமாக இருக்குடா. சரி, பாலுக்கு குழந்தைங்க ஏதாவது இருக்கா? இல்லடா, கல்யாணம் ஆகியே 1 வாரம் தாண்டா ஆயிருந்தது. என்ன குடும்படா இதெல்லாம்? அதனால பாலுவோட மனைவியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்டா. ஆமாங்க, எனக்கு முதல்ல இஷ்டமே இல்லை. புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் வாழவே பிடிக்கல. ஆனா இவர் என் முன்னாள் புருஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அதனால ஒத்துக்கிட்டேன். டே அருண்குமார், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆனா பெருமைப்பட வேண்டிய எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க உங்களை ஏத்துக்கலையா? ஆமா சார், ஆனா கண்டிப்பா அவரை ஒத்துக்க வைப்பேன். இறந்து போன என் கணவர் பாலு, அவர் தெய்வமா இருந்து உண்மைகளை நிச்சயமா எடுத்து சொல்வாரு. உங்க நம்பிக்கை கண்டிப்பா வெற்றி அடையுமா? சரிடா, நீ எங்க இருக்கிற? நம்பர் 96 வாசன் தெருடா. டேய், என் ஃப்ரெண்டும் அதே தெருவில் தான்டா இருக்கிறான். அவன் பேர் அருணாச்சலம். கண்டிப்பா உன்னை வந்து பாப்பேன்டா. சரிடா. பாத்தியா, இதுதான் கந்தசாமி. மற்றவங்களோட கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்டா கந்தசாமி, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை? ஆகாத கல்யாணத்துக்கு எப்படிடா கூப்பிட சொல்றேன்? ஏன்டா, பொண்ணு கிடைக்கலையா? மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன். என்னை புரிஞ்சுட்டு வர பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏத்துப்பண்டா. நடக்கும். கடவுள் நல்லவங்களை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. சரிடா, நாங்க அப்ப கிளம்புறோம். கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன்டா. போயிட்டு வரேன். வரணுங்க. போலாமா? வாடா. டே அருணாச்சலம், ஒரு விஷயம்டா. என்னடா நீட்டி முழங்கி அருணாச்சலம் சொல்ற? எப்பயுமே அருண் தானே சொல்லுவ. டேய், என் பழைய ஃப்ரெண்டு அருண்குமாரை இன்னைக்கு கடத்தூரில் பார்த்தேன்டா. அதுக்கு ஏன் என் பேரை இழுக்கிற? நீ அருண், அவனும் அருண். இதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எனக்கும் கன்ஃபியூஷன், எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். அதான் உன்னை அருணாச்சலம் கூப்பிட்டேன். சரி, அப்புறம் உன் ஃப்ரெண்ட் அருண்குமாரை பார்த்த 2 பேரும் பழைய கதையெல்லாம் பேசுனீங்களா? ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துதா? சந்தோஷ கடலில் முழுகிட்டீங்களா? இல்லடா, அவன் கதை சோக கதைடா.
ஆனா அந்த சோகத்துலயும் ஒரு தியாகம் இருக்குடா. என்னடா நீ இவ்ளோ சோகமா இருந்தா நான் பார்த்ததே இல்லையே. ஆமாண்டா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கூட நவரசம் வருமான்ட்டு. டேய், அவனுக்கு நடக்கிற சூழ்நிலையை பொறுத்து நவரசமும் வரும்டா. ஆனா செவாலிய சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் கதாபாத்திரத்தோட உணர்ச்சிகளை கொட்டுற திறமை இருந்துச்சு. அதனால தான் அவர் நடிகர் திலகம். சரி, அந்த அருண்குமார் அவனுடைய பாலிய நண்பன் பாலுவோட விதவ மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காண்டா. ஹீஸ் ரியலி கிரேட்ரா. சரி, எல்லாரும் வந்துருவாங்க சரியா? நான் போய் ரெடி ஆகுறேன். எல்லாருன்னா யாரா? டிராமாடா, ரிஹர்சலுக்கு. ஓ தம்பி, ரிஹர்சலுக்கு வர வேண்டியவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு. எல்லாரும் ரூம்ல உட்காந்துருக்காங்க. நான் தான் அவங்கள ரூம்ல உட்கார வச்சேன். என்னப்பா, உன் முதலாளி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. எப்படி நீ இவ்வளவு பேரை உள்ள உட்கார வச்சேன்னு சொல்லிட்டு? அங்கிள், நிஜமா தான் சொல்றீங்களா நீங்க? தம்பி, எனக்கு எவ்வளவு உதவி நீங்க பண்ணிருக்கீங்க. உதவியா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு டீ காஃபி கூட வாங்கி கொடுத்தது இல்ல. தம்பி, இந்த வீட்டில் வந்து நான் தங்கலான்னு எனக்கு சுதந்திரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் சமாளிச்சுக்கலாம். முதலாளி எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி அங்கிள், நான் போயிட்டு ரூம்ல கதவை சாத்திக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டிராமா ரிஹர்சல் ஒரு பேய் கதை சம்பந்தப்பட்டது. பேயெல்லாம் சிரிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்க பயந்துருவீங்க. சரிங்களா? சரி, நான் போயிட்டு கதவை மூடிக்கிறேன். டேய் வாடா. வரேன்டா. அச்சோ, எல்லாரையும் ரூம்ல வேற உட்கார வச்சுட்டோம். பேய் டிராமா ரிஹர்சல்னு வேற சொல்றான். இந்த நேரத்துல முதலாளி வந்துட்டாருன்னா பேய் எறிஞ்ச மாதிரி தான். ஸ்ரேயா இருக்கிற வீடு தானே இது? ஆமாங்க. நீங்க யாரு? நான் ஸ்ரேயாவோட அப்பா. ஸ்ரேயா இப்போ ஆபீஸ்ல தானே இருப்பாங்க. அது தெரியும், ஆபீஸ்ல போய் பார்த்துட்டு தான் வரேன். பார்த்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? வார்த்தையை அளந்து பேசு. நான் யார் தெரியுமா? இந்த வீட்டு எஜமானரோட சம்பந்தி நானு. 100 பவுன் தானே? 100 பவுனா? என்னையா வளர்ற? 100க்கு 100% உண்மை. முதலாளியோட சம்பந்தி தானே நீங்க? ஏயா தெரிஞ்சுக்கிட்டே என்ன போ சொல்றியா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஐயோ, வயிற்று கலக்குது. சொன்னா தானேங்க தெரியும். என் பொண்ணு ஸ்ரேயாவுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. என்னங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்களே அவங்களே மாப்பிள்ளைய பாத்துக்கிறாங்களே, நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீ சொல்றது உண்மைதான். அரசல் புரசலா சில விஷயம் கேள்விப்பட்டேன். அவ யாரையோ லவ் பண்றதா? ஏங்க, நீங்க ஸ்ரேயாவோட ஆபீஸ்ல இருந்து தானே இங்க வரீங்க. இந்த கேள்வியை அங்கேயே கேட்டிருக்கலாமே. எதுக்கு இங்க வந்தீங்க? நான் யாருன்னு தெரியுமா? ஏங்க, ஊனா முதலாளியோட சம்பந்திங்கிறீங்க. அப்புறம் நான் 100 பவுனுன்னு சொல்லுவேன். நீங்க விளக்கம் கேட்பீங்க. அதுக்கு நான் விளக்கத்தை சொல்லுவேன். யோ, என் பொண்ணு தான் அனுப்பிச்சா வீட்டில் போய் இருங்கன்னு சொல்லி. ஏங்க, நீங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏயா புத்தி கலங்கி போச்சா? சம்மந்தம் இல்லாம பேசுற. ஏங்க, இந்த வீட்டில் பேய் குடி இருக்குங்க. ஏயா விளையாடுறியா? என் பொண்ணுக்கு என் சம்மந்தி பேய் இருக்கிற வேட்டையா கொடுப்பாரு? ஏங்க, உங்க பொண்ணு வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வரும். பேய் வந்து நைட் இங்கேருந்து காலி பண்ணின்னு போயிடும். இது பகல்ல தங்குற பேய், அதை புரிஞ்சுக்கோங்க. சந்தேகமே இல்லை. உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துற வேண்டியதான். இல்லைன்னா சம்மந்தி கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிற வேண்டியதுதான். ஏங்க, காலையில இந்த வீட்டை பார்க்க வந்தவங்க ரத்த வாந்தி எடுத்து செத்தாங்க. புரிஞ்சுக்கோங்க. என்னையா சொல்ற? பேய் ராத்திரி காலி பண்ணாம போயிடுச்சுன்னா என் பொண்ணு காலிதானா? ஏங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பேய்ங்கெல்லாம் மனுஷங்க மாதிரி இல்ல. வார்த்தை தவறாது. ராத்திரி 8 மணி ஆனா ஜல் ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா பேய்ங்கெல்லாம் காலி பண்ணின்னு போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் நம்பல. என்ன ஆனாலும் சரி, நான் உள்ள போய் பார்க்க தான் போறேன். வெட்டியில திருநீர் இருக்கும், எடுத்து பூசிப்போம். ஐயோ, அருண் என்னமோ பேய் கதை ரிஹர்சல்னு சொன்னா ஒரு சிரிப்பையும் காணுமே. ஐயோ, உண்மையாவே பேய் இருக்கு. சிரிப்பே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா, ஐயோ ஐயோ, நான் ராத்திரி வரேன். ஹலோ, 100 பவுனு. 100 பவுனா? என்னையா அது? 100க்கு 100% பேய் ஓடி போயிடும். அப்ப ராத்திரி வரேன். காத்தால மறக்காம ஓடிடணும். நீ சொல்லவே வேண்டாம், நான் வரையா. அப்பாடி, இந்த பேயினால பேயை விரட்டியாச்சு. ஹலோ ஹலோ சார், இது அருணாச்சலம் வீடு தானே? யார் நீங்க? இப்படி மொட்டையா கேள்வி கேட்குறீங்க? மொட்டையாவா? இல்லையே, கிராப்போட தான் கேட்குறேன். என் பையன் அருணாச்சலம் இருக்கிற வீடு தானே இது? என்ன இது? ஸ்ரேயா, அருண் இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது இல்லாம அவங்க அப்பாக்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கே. இப்ப மணி 8:30 ஆக போகுது. இப்ப அருண் ஆபீஸ்ல இருப்பாரு. நான் ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன். என்ன வீட்டில் தங்கிக்க சொன்னான். அவனுக்கு என்ன, எல்லாரையும் தங்கிக்க சொல்லிடுவான். இங்க தங்கி இருக்கிறவங்க இன்சா அவனுக்கு என்ன தெரியும்? சரி, வழக்கம் போல சமாளிக்கலாம். ஆமா, உங்க பையன் பேர் என்ன சொன்னீங்க? அருண்பா. சரி, இப்படி உட்காருங்க. உங்க ஊர் பேர் என்ன?
அதுக்கு எதுக்கு உட்காரணும்? என் ஊர் திண்டுக்கல். இப்போ எதுக்கு அந்த விவரம்லாம்? அதாவது திண்டுக்கல் அருணோட வீடு இது கிடையாது. என்னையா சொல்ற? உங்க பையனோட பேரை சொல்லுங்க. எத்தனை தடவையா சொல்லுவேன்? அருணாச்சலம்யா. ஏங்க, இது அருணாச்சலம் வீடு இல்லைங்க. ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணு தங்கி இருக்கிற வீடு இதுதான். வாமா ஸ்ரேயா. ஹாய் அங்கிள், இன்னைக்கு மறக்காம எதையும் தொலைக்காம வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா. இத பாருமா, இவர் என்ன சொல்றாரு, இது அருணோட வீடாம். எவ்வளவோ சொல்றேன் இது அருணோட வீடு இல்லைன்னு, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ, அருணோட அப்பாவா? வணக்கம் மாமா. மாமாவா? அங்கிள்ங்கிறத தமிழ்ல மாமான்னு சொல்றா. அப்போ இது என் பையன் அருண் வீடு இல்லையா? அருண் வீடா? அவர் வீடு இதே வாசன் தெருவில் தான் இருக்கு. 96வது நம்பர் வீடு. 69 சொன்னானே. இல்லை அங்கிள், 96வது நம்பர் வீடு. நான் வேணா வந்து காட்டுட்டுமா? உனக்கு எதுக்குமா? அதுவும் ராத்திரி நேரத்தில். நீ போ, நானே போய் பார்த்துக்கிறேன். சரி அங்கிள். ஏம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளை அங்கிள். என்னம்மா இப்படி வைக்கப்படுற? கல்யாணம் ஏதாவது செட்டில் ஆயிடுச்சா? போங்க அங்கிள், சொல்கிறேன் அங்கிள். என்ன 100 பவுன் நகை போடுவாங்களா? எங்கள் அண்ணி 100 பவுன் தான் போட்டு வந்தாங்க. பாத்துமா, நல்ல நகையா வாங்குங்க. எங்கேயாவது ஏமாந்து போயிட போறீங்க. யோ, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், சம்பந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கு. உன்னை வேப்பலையாலே அடிக்கணும்யா. ஏம்மா, உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுமா. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பார்ப்பாங்க அங்கிள். வரேம்மாம்மா, எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்க போகிறேன். வரேம்மாம்மா, வரேன் அங்கிள். ஆஹா, என்ன அடக்கம், என்ன அடக்கம், என்ன அழகான பொண்ணு. பொண்ணுண்ணா இது பொண்ணு. சரியா, நான் கிளம்புறேன். ஆமாம், அந்த பொண்ணு 69 சொன்னாளா இல்லை 96 சொன்னாளா? யோ, கரெக்டா எழுதி வச்சுக்கியா? எக்கச்சக்கமா எங்கேயாவது மாட்டிக்க போற. வேற அருண், அருண் வாங்க உட்காருங்க. குடிக்க தண்ணி கொடுக்கட்டுமா? அருண் வீடு தானே இது? ஆமா, யார் நீங்க? ஏம்மா, இந்த காலத்தில் பதில் சொல்லவே காசு கேட்பாங்க. நீ என்னன்னா முன்ன பின்ன தெரியாத என்ன இவ்வளோ உபசரிக்கிற? வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம பண்பாடு தானுங்க. அருண் என்னமோ தனியா இருக்கிறதா சொன்னானே. ஆமா, நீ என்ன இங்க வீட்டு வேலை செய்றியா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அருணோட மனைவி. என்ன சொன்ன? அருணோட மனைவியா? ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் அருணோட அப்பா. அப்படியா? அருண் அடிக்கடி சொல்லுவாரு, அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலையா. ஏன்னா எங்க கல்யாணம் திருட்டு கல்யாணமா, செல்லுபடி ஆகாதான். அதெல்லாம் உண்மைதானா? என்னமா பேசுற? என் பையன் அருணுக்கு கல்யாணமே ஆகல. அப்பா அவர் சொன்னது சரிதான். நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை ஏத்துக்கலனா அவருக்கு கல்யாணமே ஆகலன்னு அர்த்தமா என்ன? இதோ அவர் கட்டின தாலி. அட பாவி, அவன் இவ்வளவு பெரிய மோசக்காரனா? அவன் வரட்டும். அவன யார் மோசக்காரன்? அபலையான எனக்கு வாழ்வு கொடுத்த உத்தமரு. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏமா, இத நீ கட்டி காக்குற பண்பாடா? இப்படி ஒரே அடியா பெல்ட் அடிச்சிட்ட? பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். ஒரு நல்லவரை இப்படி அவமதிச்சா நான் இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். அம்மா, நீ ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அருண் லவ் பண்ற ஒரு பொண்ணை பார்த்தேன். பேர் என்னமோ ஸ்ரேயாவோ என்னமோ சொன்னா. இத நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு இதே தெருவில் 96 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கா. மாமா, வீட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அருண் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு, அதை சொல்ல மறந்துட்டேன். அதான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, நீ யாரு? என் பேர் ஸ்ரேயா, இதே தெருவில் 69 நம்பரில் இருக்க. ஆமாம், நீங்கள் யாரு? ஓ, நீ தான் ஸ்ரேயாவா? இவரு என்னோட மாமனாரு. ஆனா என்ன மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நீ என் மருமகங்கிற விஷயமே எனக்கு இப்போதானமா தெரியும். என்ன விளையாட்டா இருக்கு? நான் அருணை தீவிரமாக லவ் பண்ணுறேன். அவரும் என்கிட்ட அன்பா பழகுறாரு. என்னம்மா, என் புருஷனை ஓன் லவர்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? முதல்ல என் லவர் உங்கள் புருஷன் சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஓ, என்னம்மா, அவனுக்கு வரம் பார்க்க நான் வந்தேன். இங்கே என்னன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவியும் காதலிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன கொடுமை. மாமா, நீங்கள் வரதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ட்ராமா பண்ணுறா. நம்பாதீங்க இவ்வளோ. யாரடி ட்ராமா பண்றா? இது ஏன் வீடு. 2 வருஷமா நானும் அருணும் இங்கே தான் இருக்கோம். அவர் இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆஃபீஸ் போயிருக்காரு. கன்ஃபார்மாக திட்ட போட்டு தான் செய்கிறா.
மாமா நம்பாதீங்க, வாங்க வீட்டுக்கு. காலையில் அருண் வந்தோடனே இவளுக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். ம். வாங்க வாங்க, நல்வரவு. என்ன நர்மதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஆபீஸ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர நேரம் இவ்வளோ வரவேற்பு? இன்னைக்கு ஸ்பெஷல் டேல அதான் ஸ்பெஷல் வரவேற்பு. என்ன பேச்சே வித்தியாசமா இருக்கு? ஏன் இருக்காது? வித்தியாசமான ஆளுங்கிட்ட வித்தியாசமா தானே பேசணும். ஏய் என்னாச்சு? முதல்ல ரிலாக்ஸ். என்ன நடந்தது? இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? கணவனை இழந்தவ தானேன்னு என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? இன்னொரு பொண்ணையும் ஏமாத்த நினைக்கிறீங்களா? இன்னொரு பொண்ணா? என்ன சொல்ற? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. அதெல்லாம் சும்மா. இன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தாரு. நிஜமாவா? எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? ஃபோன் பண்ணா உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டவா? will you please stop this nonsense? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அப்பா எங்க? அவர் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போய் தங்கிட்டு காலையில ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. சரி சரி, முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரேயா யாரு? அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாதே. ஒரு ஸ்ரேயாவை தெரியும். யாரது? ஸ்ரேயா கோஷல், பின்னணி பாடகி. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஜோக்கெல்லாம் வேண்டாம், நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னதே நடக்காத விஷயம். ஏன்னா எங்களுக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது. அப்புறம் ஸ்ரேயான்னு எனக்கு எந்த பொண்ணியுமே தெரியாது. இத நான் நம்ப தயாரா இல்ல. உங்க அப்பாவோட போட்டோ கூட நான் பார்த்தது இல்ல. பார்த்திருந்தா நீங்க சொல்றத கொஞ்சமாவது நான் நம்பி இருப்பேன். ஐயோ, என்கிட்ட கூட இல்லையே. அப்போ உன்னை நம்ப வைக்க நான் என்ன செய்யணும்? அதனால உண்மையை ஒத்துக்கோங்க. உங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. ஆனா என்ன பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது போதாதுன்னு உங்களுக்கு ஸ்ரேயான்னு ஒரு லவ்வர் இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஐயோ சரி, இப்ப வந்துட்டு போனார்ல, அவர் ஃபோன் நம்பராவது வாங்குனியா? ஏன் ஃபோன்ல சண்டை போடுறதுக்கா? உங்க அப்பா ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்ல? அதுல பேசி பாருங்க. ஏய், நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவர் என் கூட பேச மாட்டாரு. நல்ல நொண்டி சாக்கு. இதோ அவளே வர்றாளே. அருண்வாடி அம்மா வா. காலையிலேயே வரிச்சு கட்டிட்டு வந்துட்டியோ? ஏன் உன் மாமனாரை கூட்டிட்டு வரலையா? அவர் இங்க வரல. அருண் எங்க? அருண் ஹலோ, இதோ இங்க தானே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன அருண் மொத்தமா மாறிட்டீங்க? நான் முதல்ல நீங்க தேடுற அருணான்னு பாருங்க. இல்லவே இல்ல, என்னமோ நடக்குதுங்க. பாத்துக்கோ. அப்பாட, அப்போ லவர் இவர் இல்லையா? இல்லைங்க. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, உண்மை தெரியாம உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்னோட அருண் 96 நம்பர்ல தான் இருக்காரு. நீயே ஃபோன் பண்ணி கேளுமா அவர் வீட்டு நம்பர் என்னன்னு. இதோ இப்ப பண்றேன். என்ன இது சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஏதோ ஃப்ராடு நடக்குது. ஆமா, நேத்து வந்தவர் கூட ஏதோ ஃப்ராடு மாதிரி தான் இருந்தாரு. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னையும் மன்னிச்சிருமா. சரியா எதையும் விசாரிக்காம வார்த்தையை விடக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் இதை புரிஞ்சுக்க நான் பகடக்காயா? ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். சாரி சார். சரி, நான் போயிட்டு வரேன். என்னோட வீட்டு நம்பர் 69. கண்டிப்பா நீங்க 2 பேரும் வரணும், சரியா? அங்க வந்து சண்டை போடவா? இனிமே சண்டை எல்லாம் கிடையாது. சமாதான புறாவை பறக்க விட்டுறலாம். சரி, வரேன். பாய். பாய். வரேன். அப்பாடா, உன் கோவத்தை பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்கேனா? கோரமா இருக்க. உங்களை சரி சரி சரி, ரிலாக்ஸ், கோச்சுக்காத.
சாயங்காலம் வேற டிராமா இருக்கு. பேய்ங்கெல்லாம் எப்படி நடிக்க போகுதுன்னு தெரியலடா. டே அருண், எனக்கு என்னமோ இந்த பேய்களோட சிரிப்பு சரியா இல்லைன்னு தோணுது. பயமே இல்ல, சிரிப்பு தான் வருது. டேய் என்னடா லாஸ்ட் மினிட்ல எப்படி சொல்ற? சரி கவலைப்படாத, ஈவினிங் தானே ட்ராமா, மதியம் ரிகர்சல சரி பண்ணிடலாம். சரி. என்ன அப்பா இந்த நேரத்துல இங்க வராரு? ஏண்டா என் நிம்மதியை கெடுக்கணும்னே பிறந்தியா? ஏன்பா என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் சார், அருண் ஏன் உங்க நிம்மதியை கெடுக்க போறான்? பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு அவன் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அதனால தான் அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட மூச்சே விடல. எனக்கு கல்யாணம் ஆச்சா? பா கனவுல நடந்திருக்கும்பா. நீங்க எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உங்க கனவுல தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். சரி, அப்புறமா என் கனவு பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா என்னையே கலாய்க்கிறியா? டே அருண், உங்க அப்பா உன்னை பத்தி அப் டு டேட்ல இருக்காரு. அவனோட அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. ஏண்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தன நடத்துற, இன்னொரு பொண்ணை காதலிக்கிற. ஏண்டா நல்ல குடும்பத்து போய் செய்யற வேலையாடா இது? டே அருண், உன்னோட அடுத்த டிராமாவுக்கு நல்ல கதைக்காரர் கிடைச்சிச்சுடா. ஆமா ஆமா, நிச்சயமா சொல்றேன், பேயினால கிடைச்ச கெட்ட பேரை இந்த கதை வந்து நல்ல பேரா மாத்தும் பாரு. ஏன் தம்பி, அவனுக்கு தூபம் போட்டு அவன் வாழ்க்கையை பாழாக்குறியா? சார், என்ன வேணா சொல்லுங்க, அருண் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? நான் 69ஆம் நம்பருக்கு தான் போனேன், ஆனால் 96க்கு அமிச்சிட்டா அந்த பொண்ணு ஸ்ரேயா. என்னப்பா சொல்றீங்க? 69 தான் என் வீடு. ஸ்ரேயா ஏன் அப்படி பண்ணா? ஓ, 96ல தான் என் இன்னொரு ஃப்ரெண்டு அருண் இருக்கான். ஓஹோ, அவரோட மனைவியை பார்த்துட்டு அவரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கரெக்டு, அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆனா ஸ்ரேயா என்னோட லவ் தானப்பா. என்னடா சொல்ற? டேய், உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னிய, அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், அந்த ஸ்ரேயா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ அப்பா கிட்ட நான் பேசுறேன். டே அருண், பழம் நழுவி பாலில் விழுந்தா கதையாயிடுச்சு. சரி சரி, போமாமா. என் மருமகளை நான் இப்பயே பார்க்கணும். இருங்கப்பா, இப்போ உங்க மருமக ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பா. நாம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உங்க மருமகளை ஆபீஸ்ல போய் பார்க்கலாம். எந்த ஆபீஸ்? உங்க மகனும் மருமகளும் ஒரே ஆபீஸ் தான். என்ன, உங்க மகனுக்கு நைட் ஷிஃப்ட், உங்க மருமகளுக்கு டே ஷிஃப்ட். அவங்க 2 பேரும் ஒரே ஷிஃப்ட்ல இருக்கணும், அப்பதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். என்ன அங்கிள், இவங்க 2 பேரும் ஒரே ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் உங்க ப்ரொமோஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ப்ரொமோஷன்னா ஆஃபீஸ் தானே, தாத்தா வருது ஒரு ப்ரொமோஷன் இல்லையா? அங்கிள், நீங்க தாத்தா ஆகிறதுக்கு நான் கேரண்டி, கவலையே படாதீங்க. 2 பேருமே செம்ம ஃபாஸ்ட். நாளைக்கே நான் போய் என் மருமகளை பார்க்கணும். என்னடா வீடு திறந்திருக்கு? ஒருவேளை எங்க அப்பா உள்ள இருக்காரோ? அங்கிள் அங்கிள், என்னடா யாரையுமே காணோம்? சரி, உள்ள போய் பாப்போமா? ஸ்ரேயா, நீ எப்படி இங்க? அத நான் கேட்கணும். இது என் வீடு. ஆமா, உங்க வீட்டு நம்பர் 96 தானே? 69 இந்த வீடு தான். விளையாட்டா? என் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்டே சொல்றீங்களா? கந்தசாமியோட அப்பா தான் உங்க வீட்டு நம்பர் 69 சொன்னாங்க. எங்க அந்த ஆளு? எங்க அப்பாவை இந்த பிரார்த்தனை பண்ணாரு. இல்ல அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமோ? உங்க அப்பா அன்னைக்கே வந்து வீடை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது சந்தேகப்பட்டேன். நாம இல்லாத போது நாம தான் இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லி சொன்னோம். நீங்களுமா? அப்படின்னா என்கிட்ட சொன்னாரு. நான் தான் சொன்னேன், நான் இல்லாத போது தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவர் காய போட்ட உள்ளடைகளும் எடுத்துட்டு போனாரு. என்னடா ஜெட்டி குறைஞ்சதுன்னு பார்த்தேன், அவர் தான் எடுத்துட்டு போனாரா? ஏன் நைட்டியை கூட ஒன்று காணும். நைட்டியா? நான் துண்டுல நினைச்சேன். எங்கடா அந்த ஆளு? அங்கிள், யோ அங்கிள். என்ன தம்பி, நீங்க ஏன் இப்ப வந்தீங்க? உங்க டைம் இது இல்லையே. இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை தம்பி, ஒரு குழப்பம் நடந்துடுச்சு தம்பி. ஒரு குழப்பமா? அருணோட வீடு 96ன்னு சொன்னீங்க. அங்க போனா இன்னொரு அருண், அவருடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரே சண்டை. எல்லாம் உங்களால தான். அதோ அருண்குமாரும் அவருடைய மனைவியும் வந்துட்டாங்க. என்னடா அருண்குமார், இப்படி குட்டியை குழப்பிட்ட? டேய் நந்து, வாயே திறக்காத என் மனைவி நர்மதாவும் தன்னாலையும் சண்டை போட முடியும்னு நிரூபிச்சிட்டா. ஆமாம்மா, நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மன்னிச்சிருமா ஸ்ரேயா. பரவாயில்ல நர்மதா, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பீங்க? நம்ம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியது கந்தசாமியோட அப்பா முருகேசன் தான். ஆமா, மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. 2 வாடகைக்கு ஆசைப்பட்டு அருணை பகல்லையும் ஸ்ரேயாவை நைட்லையும் இதே வீட்டுல குடி வச்சது என்னுடைய தவறு தான். 2 வாடகைக்கு ஆசைப்பட்டு இருதலை கொள்ளி எறும்பா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ துடிச்சியா? எல்லாம் நேரம். தோ உன் முதலாளி வராரு, இன்னும் நல்லா துடி. அச்சோ, தயவு செஞ்சு யாரும் உண்மையை சொல்லிடாதீங்கப்பா.
என்ன முருகேசா, சர்ப்ரைஸ் விசிட்டா வந்திருக்கேன். என்னம்மா ஸ்ரேயா, வீடு பிடிச்சிருக்கா? இத கேட்க நீங்க 4 நட்சத்திரம் பார்த்து வந்திருக்கீங்க. முழிக்கிறான் பாரு முழியா கண்ண. நீ யார் தம்பி? பொம்பளை பிள்ளை இருக்க இடம், இங்க நீங்க எல்லாம் வரக்கூடாது. ஏன்பா முருகேசா, கண்டிஷன்லாம் ஒழுங்கா சொல்றது இல்லையா? இது என் பையன் கந்தசாமி, இது அருணாச்சலம் அவனுடைய ஃப்ரெண்டு, இது அருண்குமார் 96 நம்பர் வீட்டில் இருக்காங்க. இது அவருடைய மனைவி நர்மதா, 2 பேரும் 96 நம்பர் வீட்டில் குடியிருக்காங்க. என்னடா இது, ஒரு பட்டாளமே இருக்கு? இல்ல இல்ல, முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கணும். சார், அவர் பண்ண ஃப்ராட் தனம் தெரிஞ்சா ஊரை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவு பண்ணிருக்காரு. என்னடா பிரார்த்தனை பண்ண? முதலாளி, அந்த 100 பவுன் நகை. டே அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? பாரு தம்பி அருண், வயசுல பெரியவர், அவர் மனசை நோகடிக்காதப்பா. பாவமா இவரும் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு போல. அதான் ஒருத்தர் குடுமி இன்னொருத்தர்கிட்ட. அதோ அப்பா வராரு, வாங்கப்பா. அடடே, சம்பந்தி ஆறுமுகம், வாங்க. முருகேசா, பட்டுவோட வாழ்க்கடா. அப்ப என் வேலை? உனக்கு தான் பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சே, உனக்கு யாரும் அசைக்க முடியாதுடா. ஆமா, பெரிய அரசாங்க வேலை. என்னம்மா ஸ்ரேயா, பேய் இருக்கிற வீட்டில் குடியிருக்க? அதுவும் பகல்ல பேய் இருக்கிற வீடு? பகல்ல பேயா? ஏண்டா அருண், நீ தான் பகல்ல இருக்க, அப்போ உன்னதான் பெய்ன்றாரோ? ஓ, அப்ப அப்பா பகல்ல வந்திருப்பாரா? நம்ம பகல்ல பேய் ரிகர்சல் பண்ணோம்ல, அத பார்த்து பயந்துருப்பாரு. என்னமோ சொன்ன பேய் சிரிப்பு ரியலிஸ்டிக்கா இல்லன்னு, இப்ப பாத்தியா எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்காருன்னு. என்னது, பேய் ட்ராமா ரிகர்சலா? ஆமா, நம்பலையா? கொஞ்சம் இருங்க, அந்த சிரிப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டு காட்டுறேன். தம்பி, இதெல்லாம் off பண்ணுங்க. உண்மையிலேயே பேய் இருக்கு. யாரோ அருணா, அவனை நீ லவ் பண்றதா சொன்னாங்க, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். யாரோ அருண் இல்லடா, என் பையன் தான் அருண். அடடே, ஏகாம்பரம் நீயா? ஸ்ரேயா உன் பொண்ணா? என் பையன் அருண் தான் உன் பொண்ணு ஸ்ரேயாவை லவ் பண்றான். அடடே, நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப சந்தோஷம். முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். ஊர்ல எல்லாருக்கும் அமைஞ்சிடுது, என் பையன் கந்தசாமி தான் கல்யாணமே வேண்டாங்கிறான். ஏன் உன் ஃப்ராடு வேலை இதையும் சேர்த்துக்க? ஏண்டா? ஆனா ஒண்ணு, உன் ஃப்ராடுத்தனம் பண்ணாம ஒரு நல்ல பொண்ணா பாரு. டேய் கந்தசாமி, நீ எப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியோ அப்பவே உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான்டா. என்ன தம்பி, பொண்ணு ரெடியா இருக்காளா? இருக்காளே, என் தங்கச்சி லாவண்யா தான் தெரியுமே. அந்த புள்ளையா? அவ ரொம்ப சின்ன புள்ளையாச்சே, எப்பவோ பார்த்த ஞாபகம். டேய், 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணுடா, இப்ப அவ பெரிய பொண்ணாயிட்டா. அப்புறம் என்ன, கந்தசாமி லாவண்யா அருணாச்சலம் ஸ்ரேயா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட வேண்டியதுதான். சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். சம்பந்தி, என் பொண்ணுக்கு போட்ட 100 பவுன் நகையில 50 பவுன் நகை கவரிங் நகை. அதைத்தான் பட்டு என்கிட்ட பட்டுன்னு சொல்லிட்டாலே. நானும் 50 பவுன் நகை போட்டிருக்கேன், நீங்க போட்டதான் என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். என்னை மன்னிக்கணும் சம்பந்தி, நீங்க ரொம்ப நல்லவர். அங்கிள், நீங்க உங்க முதலாளி கிட்ட இந்தியா ஏன் ஏழை நாடுன்னு லெக்சர் அடிச்சீங்கல்ல, இப்போ நீங்க பண்ண ஃப்ராட் தனம் மட்டும் குறைச்சலா? அதானே. என்ன மன்னிச்சிடு தம்பி, பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. சரி சரி, இப்போ செய்த தப்புக்கு பரிகாரமா நான் ஒண்ணு செய்ய போறேன். என்ன, மூணாவதா ஒரு ஆள் இங்கேயே குடி வச்சு கண்ணாமூச்சி விளையாட போறியா? ஒரு குடி இல்ல, 2 குடி வச்சு வாங்கினது போதாதா? தம்பிகளா, நான் அப்படி செய்வேனா? இன்னைக்கு என்னுடைய செலவுல உங்க எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து வைக்க போறேன். உனக்கும் நல்ல ஐடியா வருது. என்ன அங்கிள், ஒரு குடி இல்ல 2 குடி வச்சு வாங்கின வாடகையில எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறீங்க, அப்படிதானே? அதேதான்.